ஒரே நாளில் 46,485 கோடி ரூபாயை இழந்த தமிழர். அவரது தற்போதைய சொத்து மதிப்பு 3,40,793 கோடி ரூபாய். செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். டாடா, பிர்லா, அம்பானி, அதானி உட்பட பல கோடீஸ்வரர்களை கொண்ட நாடு இந்தியா. இவர்களில் பல பேர் ஆண்டுதோறும் பெரும் தொகையை பல்வேறு காரணங்களுக்காக நன்கொடையும் அளித்து வருகின்றனர். 9% வீழ்ச்சி. இத்தகைய கோடீஸ்வரர்கள் தான் இந்தியாவில் ஐடி, தொலைத்தொடர்பு போன்ற சிறந்த பல நிறுவனங்களையும் உருவாக்கியுள்ளனர். வெற்றிகள் பல குவித்தாலும் பல நேரங்களில் பல்வேறு காரணங்களால் அவர்கள் ஒரு சில மணி நேரங்களுக்குள் பேரிழப்பையும் சந்திக்கின்றனர். செவ்வாயன்று ஒரு இந்திய கோடீஸ்வரரின் நிறுவனத்தின் பங்குகள் 9% வீழ்ச்சி கண்டதால் அவர் 46,485 கோடி ரூபாயை இழந்தார். அவர் HCL நிறுவனரான ஷிவ் நாடார் என்ற தமிழர். டிசம்பர் காலாண்டு வருவாய் முதலீட்டாளர்களை உற்சாகப்படுத்த தவறியதை தொடர்ந்து HCL நிறுவனத்தின் சந்தை மதிப்பில் சரிவு ஏற்பட்டது. மும்பை பங்குச்சந்தையில் HCL பங்கின் விலை 8.63% சரிந்து 1,813.95 ரூபாயாக நிலை பெற்றது. உலகின் பெரும் கோடீஸ்வரராக வலம் வந்தவர் இன்று கடைசி வரிசையில் ஒருவராக உலகின் பெரும் கோடீஸ்வரராக BSE, சென்செக்ஸ் மற்றும் NSE நிப்டி நிறுவனங்களில் HCL பங்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. பகலில் 9.41% சரிந்து 1,798.40 ரூபாயாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தையில் ஒரு பங்கின் விலை 8.51% சரிந்து 1,819.95 ரூபாயாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் 5.9 கோடி ரூபாய். ஜனவரி 14ஆம் தேதி நிலவரப்படி HCL நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 4,92,245.28 கோடி ரூபாயாக சரிவடைந்தது. HCL நிறுவனத்தின் சந்தை மதிப்பில் பெரும் சரிவு ஏற்பட்டிருந்தாலும் ஷிவ் நாடாரின் சொத்து மதிப்பு 39.4 பில்லியன் அமெரிக்க டாலர் என்றே கூறப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க, இந்தியாவின் மிகப்பெரிய நன்கொடையாளராகவே ஷிவ் நாடார் அறியப்படுகிறார். 2024 நிதியாண்டில் ஷிவ் நாடார் மொத்தம் 2,153 ரூபாய் கோடி நன்கொடையாக செலவிட்டுள்ளார். அதாவது ஒவ்வொரு நாளும் 5.9 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 3வது முறையாக இந்தியாவின் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்ட நன்கொடையாளர் என்ற சிறப்பை தமிழரான ஷிவ் நாடார் தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.